குட் ஆஃப்டர்நூன் பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்ட் த்ரீக்கு நியூ அப்ளிகேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் பிஜிக்கு ரவுண்ட் த்ரீக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎம்யூஸும் சரி எம்சிசியும் சரி அவங்க சரப்பில் இருந்து நீட்டோட குவாலிஃபையிங் கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸும் உங்களை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலை வந்து ஹோல்ட் ஆன் பண்ணி இப்போ நியூ ஷெடியூலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் 2 ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் இந்தியாவோட ஸ்டேட் வைஸ் ஷெடியூலை பேஸ் பண்ணி அந்தந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரவுண்ட் த்ரீக்கான ஸ்பெஷல் ரவுண்ட் த்ரீக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ஸ்டார்டிங் டேட் க்ளோசிங் டேட் அதாவது 2 டேட்டும் மென்ஷன் பண்ணி ரிசல்ட் எப்போ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 ஸ்டேட்டோடைய டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். தென் அதர் தென் மற்ற ஸ்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு கர்நாடகா தென் பாண்டிச்சேரி மாதிரி யூனிவர்சிட்டிலாம் இன்னும் அப்கமிங் வந்து டேட் வரும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்த வரைக்கும் ஸ்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் அனலைஸ் பண்ணலாம். அதில் வந்து இப்போ எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுக்கலாம். பிஃபோர் தட் வந்து நம்மளோட வெப்சைட் நேம் getyourcollege www.kellive.com நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் சரிங்களா. உங்களுக்கு இந்த கேஸ் அட்மிஷன் கைடன்ஸ் வேணும், இல்லை அதர் ஸ்டேட்டில் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன தெரியணும், இல்லை நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, எலிஜிபிள் சர்டிஃபிகேட் என்ன, என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார்ஜபிள் பேசிஸில். உங்களுக்கு எதாவது அட்மிஷன் நீட் கைடன்ஸ் இருந்தால் டேரெக்டாக நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டீம் டேரெக்டாக அப்ரோச் பண்ணி உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்டு ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், ஆல் இந்தியா கவுன்சிலிங் அப்படின்னு ஹிமாச்சல், பஞ்சாப், கேரளா, குஜராத் மாதிரி ஸ்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் வந்து 15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/1/2026. தென் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் 20ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடணும். ஆல் டாக்குமெண்ட்ஸும் எந்த டாக்குமெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். பட் ரிசல்ட் டேட் ஒன்று டெக்ளேர் பண்ணலை. மேபி எக்ஸ்டெண்டட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மத்திய பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 26க்குள்ள அவங்க அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்களும் ரிசல்ட் டேட் ஃபைனல் பண்ணல. ஆல் இந்தியா கவுன்சிலிங் வந்து காமனாகவே வந்து அவங்களோட வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐ மீன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 26ஆம் தேதி மதியம் சாரி மதியம் 12 மணிக்குள்ள கரெக்ட் மதியம் 12 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருக்கணும். பேமெண்ட் மதியம் 3 மணிக்குள்ள நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும். அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சு அதுக்கான செக்யூரிட்டி அமௌண்ட் ஒரு 2,05,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணிருக்கணும். ரிசல்ட் டேட் வந்து 20/1/2026 அன்னைக்கு. இது அப்ராக்சிமேட்லி வேல்யூ தான். சப்போஸ் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்து அவங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 27ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் நடக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் டேட் வந்து லேட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் கொடுக்கல. பட் ஏன் லேட்டர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பஞ்சாப் வந்து 15 ஆரம்பிச்சு 22ம், கேரளா வந்து பார்த்தீங்கன்னா 14 ஆரம்பிச்சு 18ம் கொடுத்துருக்காங்க. பட் கேரளா பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் மென்ஷன் பண்ணல. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் தான் ஸ்டார்டிங் டேட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். 14ஆம் தேதிங்கிறது வச்சுக்கலாம். இவங்க ரிசல்ட் டேட் டெக்ளேர் பண்ணலாம். குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ள அவங்க அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து 23 கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்லி வேல்யூ தான். பட் 25 கூட வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஆந்திர பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 14லேருந்து 19ஆம் தேதிக்குள்ள கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித் லெட்டர் ஃபீஸ் வித்தவுட் லெட்டர் ஃபீஸ் 2 கேட்டகரியில் இருக்குது. வித்னா வந்து பார்த்தீங்கன்னா 19க்குள்ளே அவங்க பண்ணீங்கன்னா அவங்களோட சொல்ல சார்ஜஸ் மட்டும் 9,000 மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் எக்ஸ்டெண்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. 22 கூட போக வாய்ப்பு இருக்குது. 22 வித் லேட் ஃபீஸோட பெனால்ட்டியோட நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க ரிசல்ட்டும் பேஸ்டான எக்ஸ்டெண்டட் பொறுத்தா இருக்குது. ஸோ ஆல் இந்தியாவோட எக்ஸ்டென்ஷன் கிடச்சிச்சுன்னா தாராளமாக எந்த ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை தொடர்ந்து நிறைய ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. தென் கவுன்சிலிங்கான அவங்க நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட்டும் நம்மளுடைய வீடியோஸும் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்த ஸ்டேட் என்னென்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க, இல்லை இந்த கொடுத்துருக்கிற டேட் ஏதாவது டேட் எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கம்ப்ளீட் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கைடன்ஸ் வேண்டாம், டேரெக்டாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.